ஆனால் நீங்கள் அந்த காக்காலாங்கட்டும் தப்பாக நினச்சிங்க, நான் கேரக்டரில் இருக்கேன், எதை கேட்காதுன்னா ஈவினிங் பேக்கப் ஆகிட்டோம்னா கேளுங்க அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு இப்போ வேலை இருக்குது வித்யா, அப்போ உனக்கு வந்தா வேலை, அப்போ எனக்கு வந்தா தக்காளி சட்னியா போங்க, அப்படித்தான் மைண்டு. அது மாதிரி 1000 பேர் உங்கள் நடிக்க ஸ்பாட்டுக்கு போகும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம கேரக்டர் என்ன, அது எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் சார். சின்சியாரிட்டி இருந்தால் கட்டாயம் யார் வேணாலும் வர முடியும். இவங்க தான் அவங்க தான் கிராமம் தான் சிட்டி தான் அப்படின்றதுலாம் கிடையாது. இது கடல். அதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ அதெல்லாம் ஏன் சொல்லிக்க வேணாமே, நம்ம இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா ஆக்சுவலி நாங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பிஸியாக சம்பளம் வாங்க வரைக்கும் வந்திருக்கீங்களே, அதெல்லாம் நாங்கள் கேன் வாட்டர் காசு கொடுத்து வாங்கணும். அப்போல்லாம் அப்படி கிடையாது. கார்பரேஷன் வாட்டரில் எங்கே பைப் இருக்கும் அதில் பிடிச்சி அப்படியே குடிச்சிக்கலாம். அது மட்டும் தான் ஃப்ரீயாக கிடைக்குமே தவிர சாப்பாட்டுக்கெல்லாம் அப்புறம் ரொம்ப சிரமம் தான். வந்தார்னா அவர் எப்போ வந்தாலும் நான் இல்லைனாலும் சாப்பிட வச்சுட்டு தான் அவர் அனுப்பணும் அப்படின்னுவார். லெனின் சார், எடிட்டர் லெனின் சார், மறக்க முடியாது இந்த வாழ்நாளில். அந்த மாதிரி எத்தனையோ நாள் பசியாரி இருக்கேன். அப்போல்லாம் எப்படின்னா நிறைய இடங்களில் டப்பிங் நடக்கும், எஃபெக்ட் நடக்கும். எங்கே போனீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இருக்க ஆளுங்களாம் அண்ணே அண்ணே வாங்கண்ணே சாப்பிடுங்கண்ணேன்னு பிடிச்சி, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களோ இல்லையன்ற பிடிச்சி டீ காப்பியாக கொடுத்து அனுப்பிடுவாங்க. நீங்கள் சேனலில் பேட்டி எடுக்கிறீங்க, எனக்கு இது எதில் போய் பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்றது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ உங்கள் பிஆர்ஓ சார் இருக்கார்ல, அவர்கிட்ட சார் எனக்கு இது தெரியாது, எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் கொஞ்சம் இதை அமுச்சு வச்சுருங்க, நான் பார்த்துக்கிறேன். சினிமா ஆசைன்றது வந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு கூட சின்ன வயசுல வந்து தான் போகும் சினிமா ஆசைன்றது. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்ல வந்து நடிக்கிறதுக்கு சென்னை நோக்கி பயணம் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு விஷயம் ஒரு அட்வைஸாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது எல்லாருக்கும் கடவுள் வந்து கலைத்தாய், இது சாதாரண இது டெடிகேஷன் இருக்கணும். ஷூட்டிங் பாட்டில் கூட ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஆனால் நீங்கள் அந்த காக்காலாங்கட்டும் தப்பாக நினச்சிங்க, நான் கேரக்டரில் இருக்கேன், எதை கேட்காதுன்னா ஈவினிங் பேக்கப் ஆகிட்டோம்னா கேளுங்க அப்படின்னு. போயிட்டார் அவர். ஈவினிங் பேக்கப் ஆகிட்டோன்னா அந்த முக்கிய நபர் வர்றாரு. நான் கூப்பிட்டேன், ஏதோ காலையில கேட்டீங்களே இப்போ சொல்லவா, இப்போ கேரக்டர்ல வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவா என்ன. இல்லை இல்லை எனக்கு இப்போ வேலை இருக்குது வித்யா, அப்போ உனக்கு வந்தா வேலை, அப்போ எனக்கு வந்தா தக்காளி சட்னியா போங்க, அப்படித்தான் மைண்டு. அது மாதிரி 1000 பேர் உங்கள் நடிக்க ஸ்பாட்டுக்கு போகும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம கேரக்டர் என்ன, அது எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் சார். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகிறதும் பரிச்சு எழுதுகிற மாதிரி தான். ஓகே, உண்மையிலே சொல்கிறேன், அப்படி தான் நினச்சிட்டு போவோம். ஒவ்வொரு நாளும் போகும்போது ஒவ்வொரு நாளும் ஓகே, சில நாள் ப்ளஸ் இருக்குது, சில பேர் மைனஸ் இருக்குது, சில நேரம் ஹாப்பி இருக்குது. இது என்ன தான், இதெல்லாம் இல்லை, நமக்கு என்ன பண்ண போகிறோம் அந்த தான் கொலவெறியாக இருப்பேன். சின்சியாரிட்டி இருந்தால் கட்டாயம் யார் வேணாலும் வர முடியும். இவங்க தான் அவங்க தான் கிராமம் தான் சிட்டி தான் அப்படின்றதுலாம் கிடையாது. இது கடல், கலைத்தாய். திறமை இருந்ததுன்னா, உண்மையிலே திறமை இருந்து டெடிகேஷன் இருந்து வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜெயிக்க முடியும், யாராக இருந்தாலும். அதே சமயத்தில் உங்கள் குடும்பம்லாம் இருக்கும், வறுமையெல்லாம் இருக்கும்போது அதுக்காக அதை விட்டுட்டு வந்து பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அந்த வழிகள்லாம் இருக்கும்ல, அந்த வழி நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இது ஏன்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, என்னால வந்து காசு வாங்குறது கூட டைம் இல்லாத பிஸியான நேரங்களில் நான் ஓடிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து கோபால் அண்ணன் ஒரு படிக்கட்டு ஏறி காத்திருந்த காலங்கள் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கஷ்டமான தருணத்தை ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ அதெல்லாம் ஏன் சொல்லிக்க வேணாமே, நம்ம இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா ஆக்சுவலி நாங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பிஸியாக சம்பளம் வாங்க வரைக்கும் வந்திருக்கீங்களே, அதெல்லாம் நாங்கள் இல்லை. என்னென்னா சார், அப்போல்லாம் வந்து ரொம்ப, இப்போல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சாப்பாட்டுக்கு கோயிலுக்கு போனால் அன்னதானம் போட்டுடுறாங்க, அம்மா ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்றலாம். அப்போல்லாம் எங்கேயுமே அவ்வளோ இதெல்லாம் கிடையாது சார், கஷ்டம்தான். வந்து தண்ணி மட்டும்தான் டேப்பில் பிடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ தண்ணி காசு கொடுத்து வாங்கணும், கேன் வாட்டர் காசு கொடுத்து வாங்கணும். அப்போல்லாம் அப்படி கிடையாது. கார்பரேஷன் வாட்டரில் எங்கே பைப் இருக்கும் அதில் பிடிச்சி அப்படியே குடிச்சிக்கலாம். அது மட்டும்தான் ஃப்ரீயாக கிடைக்குமே தவிர சாப்பாட்டுக்கெல்லாம் அப்புறம் ரொம்ப சிரமம் தான். பட் நிறைய இடங்களில் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய பண்ணியிருக்காங்க என் கேரக்டருக்காக தான். இப்போ உதாரணத்துக்கு எடிட்டர் லெனின் சார் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விடி விஜயன் லெனின் சார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விடி விஜயன் சார் சாப்பாடு டெய்லி அங்கே எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு கம்பெனிக்காரங்களும் வந்து ஒரு படம் நடக்கும்போது வந்து சாப்பிடுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் நாளை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு லெனின் சார், நான் இப்போ ஒல்லியாக வடன்னு இருக்கேன். ஏவிஎம்மில் தான் அவர் ஆஃபீஸு. சார் வருவார் டெய்லி
வந்தாருன்னா அவர் எப்போ வந்தாலும் நான் இல்லைனாலும் சாப்பிட வச்சுட்டு தான் அவர் அனுப்பணும் அப்படின்னுவார். ஓகே. லெனின் சார், சரி. எடிட்டர் லெனின் சார், மறக்க முடியாது இந்த வாழ்நாளில். அந்த மாதிரி எத்தனையோ நாள் பசியாரி இருக்கேன். ரொம்ப முடியாத பட்சத்தில் அப்படியே போகிறது இல்லைன்னா அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உண்டு. அப்போல்லாம் எப்படின்னா நிறைய இடங்களில் டப்பிங் நடக்கும், எஃபெக்ட் நடக்கும். எங்கே போனீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இருக்க ஆளுங்களாம் அண்ணே அண்ணே வாங்கண்ணே சாப்பிடுங்கண்ணேன்னு பிடிச்சி, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களோ இல்லையன்ற பிடிச்சி டீ காப்பியாக கொடுத்து அனுப்பிடுவாங்க. சூப்பர். அப்போ இப்போல்லாம் வந்து எக்கனாமிக் தான், தேவையில்லாத ஆளுக்கெல்லாம் உள்ள நாட் அலவுட் பட்ஜெட்ன்ற ஒரு விஷயம்னால அப்போல்லாம் அப்படி இருந்தது. அந்த மாதிரி இப்போ சினிமா நம்ம மறக்க முடியாது சார். சினிமா சாப்பாடு தான் சார், சாப்பிட்றவரை அதான். சந்தோஷம். சூப்பராக ஒரு விஷயத்த சொன்னீங்க. அண்ட் ஃபியூச்சரில் வந்து ஒரு 8 படங்களும் வருது. இப்போ நீங்கள் இந்த வித்தியாசத்தையும் பார்த்துருப்பீங்க. சில எப்பவுமே எல்லா படமும் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். இப்போ டைரெக்டாக ஓடிடி, செல்ஃபோனு, டிவிலே ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாற்றத்தை எப்படி? எனக்கு உண்மையில் இந்த ஓடிடி இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிடுறது, இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, இப்போ நீங்கள் சேனலில் பேட்டி எடுக்கிறீங்க, எனக்கு இது எதில் போய் பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்றது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ உங்கள் பிஆர்ஓ சார் இருக்கார்ல, அவர்கிட்ட சார் எனக்கு இது தெரியாது, எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் கொஞ்சம் இதை அமுச்சு வச்சுருங்க, நான் பார்த்துக்கிறேன், லிங்க் மட்டும் வாங்கி. இது மாதிரி தான் ஒரு டேரக்டருக்கு நான் எதில் ரிலீஸ் பண்ண போகிறீங்க அதில் பண்ண, அது போடும்போது எனக்கு கொஞ்சம் அமுச்சு வச்சுருங்கன்றேன். அது எங்கே போய் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியாது. அண்ட் எனிவேண்ணே, அண்டு சினிமாவில் ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் உங்களை பார்த்தது, ஏன்னா சின்ன வயசில் வந்து நாங்கள் தேட்டரில் சிரித்து நல்லா என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டரை வந்து நான் நேரில் பார்த்து இவ்வளோ நேரம் பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம். எங்கள் படங்களுக்கெல்லாம் சினிமாவை பார்த்து எல்லாரும் திரைப்படங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், பார்த்து சினிமா கலைஞர்களையும் கொஞ்சம் வாழ வைங்க தான் சொல்லுவேன். ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷம். அண்டு அதான் நீண்ட நாள் கழிச்சு பார்க்காத ஒருத்தரை ஆனால் ரொம்ப நாள் பழகின ஒருத்தர்கிட்ட பேசின மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் லைஃப்ல நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள் லைஃப்ல சீக்கிரமா நடக்கணும்ட்டு என் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் உங்களுக்கு பெரிய விஷஸ் வாழ்த்துக்கள்.